வந்து நீங்க டெய்லி பண்ற மிஸ்டேக்கை நான் இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ண போறேன். ஹாய், திஸ் இஸ் ஷோபி ஃப்ரம் ஷோபி ஹேர் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். முதலாவது மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃபேஸை நீங்க ஒரு மோர் தென் 3 to 4 டைமுக்கு மேல வாஷ் பண்றவங்களா இருந்தா அதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்குங்க. ஏன்னா உங்க ஸ்கின்ல இருக்க நியூட்ரிஷன், ஆயில்ஸ் எல்லாமே நீங்க டெய்லி மோர் தென் 4 டைமுக்கு மேல வாஷ் பண்ணும்போது அது ரொம்ப ட்ரை ஆயிடும். உங்களோடது ஆயில் ஸ்கின்னா இருக்குன்னு நீங்க மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்றதை ஸ்கிப் பண்ணிட்டீங்களா? அதுதான் ரொம்பவே மிகப்பெரிய தப்புங்க. ஏன்னா உங்களோட ஸ்கின்ல மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணலாம்னா தான் உங்களோட ஆயில் வந்து ரொம்பவே ப்ரொடியூஸ் ஆகும். நீங்க எப்பயுமே சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்றீங்களா? கண்டிப்பா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே பர்ன் ஆகும், பிக்மெண்டேஷனை கிரியேட் பண்ணும். அதனால கண்டிப்பா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. இப்போ நாங்க சொன்ன விஷயம் எல்லாமே சரியான ஆர்டர்ல நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அதாவது CTMS, கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசிங், சன்ஸ்கிரீன். இந்த ஆர்டர்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட டெய்லி ரொட்டீனுக்கு உங்க ஸ்கின் நல்ல ஃப்ளாலஸா இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயத்தை விட நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றதுன்னா இதுதாங்க. அதாவது உங்களோட டெய்லி நீங்க போடுற மேக்கப்பை நைட் ரிமூவ் பண்ணாம நீங்க தூங்குறது தான். ஸோ கண்டிப்பா நீங்க ரிமூவ் பண்ணிட்டு தூங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து பிம்பிள், ஆக்னிஸ், ஸ்கார்ஸ் இதெல்லாம் வராம நமக்கு வந்து தடுக்க முடியும். இந்த மிஸ்டேக்ஸை நீங்களும் பண்றீங்களா இருந்தா அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இனிமே பண்ணாதீங்க. பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க.